விஜயபாஸ்கருடைய கேட்டகரிங்கிறது வேற என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர். கட்சி அப்படிங்கிறத மீறி ஒரு விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சராக இருந்தார். இதெல்லாம் தாண்டி பழகிற விதம், விமர்சனங்கள் இருக்கலாம். அதை தாண்டி ஒரு ஜாதி மதம் பார்க்காம, கட்சி பேதம் பார்க்காம பழகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் அந்த விராலிமலை தொகுதி மட்டுமே அல்ல, அதை தாண்டிய பகுதிகளிலும் கிட்டத்தட்ட டெல்டா அப்படின்னா அதிமுகவுடைய முகமாக இருந்தார். ஏற்கனவே வைத்தியலிங்கம் திமுக போயிட்டார், இவர் தான் அந்த முகமாக இருந்தார். இப்போ இவருக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் படை உண்டு. இப்போ அவங்கெல்லாம் இவருக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்களே, இங்கேயே இருக்கீங்க, தாவேக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்ல, இவர் போகிறாருங்கிறத விட இவருடைய தொண்டர்களே இவரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் ஏற்கனவே நடந்துருச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? இப்போ என்னென்னா 2 காரணம் நான் பார்க்குறேன் அவருடைய இதில். அவருடைய அப்பா முக்கிய பொறுப்பில் இருந்தவர். சின்னசாமி மாவட்ட செயலர் அளவுக்கு இருந்த ஒருத்தர். அது ஒரு பாரம்பரிய அதிமுக குடும்பம்னு வைங்களேன், அந்த மாதிரியிலேருந்து வந்தவர். இவரும் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர். இவர் மாணவ பருவத்திலேருந்து அதிமுகவில் இருந்தவர், அந்த ஒரு உணர்வோடு இருந்தவர் அவர். அப்போ அவருக்கான ஒரு மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, எகென்ஸ்ட் திமுக அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும்.